ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாம் 2025. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி எல்லாருமே நீங்கள் வந்து எக்ஸாம் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து சார் இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா, எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருங்க. அது ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க வந்து ஓவராலாக அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அதில் டெட்டு அப்படிங்கிற வந்து கம்பல்சரி, டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சராக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து நியூ அப்பாயின்மெண்ட் வந்து இருந்தாலும் சரி தான், இல்லை ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி. டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க ஜாப்பையே கண்டினியூ பண்ண முடியும். இல்லை ப்ரொமோஷன் வேணுனாலும் டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் ப்ரொமோஷனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்களோட எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவங்க வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து எந்த ஒரு சிச்சுவேஷனும் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனி வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நிறைய டீச்சர்ஸ் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஆல்ரெடி இந்த சச்மெண்ட் வரதுக்கு முன்னாலேயே இந்த டெட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து டூரேஷனே இல்லை, கொஞ்சம் டூரேஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ரிலேட்டடாக நிறைய டீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கோரிக்கை வச்சா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2. ஏன்னா ஆல்ரெடி இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, நவம்பர் 1 பேப்பர் 1, நவம்பர் 2 பேப்பர் 2, இதுதான் அவங்க கொடுத்த வந்து டேட்டு. ஆல்ரெடி இது வந்து என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதான் என்ன அப்படின்னா நிர்வாக காரணங்களுக்காக நாங்கள் டேட்டை வந்து மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2, இதுதான் எக்ஸாம் டேட். இதிலிருந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இல்லை. அதனால் உங்களோட இலக்கு என்ன அப்படின்னா, நவம்பர் 15 பேப்பர் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. தென் என்ன அப்படின்னா, பிடிபிஆர்டி எக்ஸாமே டிஆர்பி ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி ஆஃப்டர் தான் அந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால டெட் எக்ஸாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணுமோ அவங்க அதை பற்றி மட்டும்தான் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் சொன்ன டேட்டில் கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி பண்ணிடுவாங்க. அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2, இதில் எந்த மாற்றமே இருக்காது. டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, எக்ஸாம் போஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. அதனால் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சடனாக என்ன அப்படின்னா பிடிபிஆர்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. அதனால் இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டெட் எக்ஸாமுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆல்ரெடி நீங்கள் எத்தனை இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 50 டேஸ் தான் இருக்குது, 50 நாட்கள் தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஜஸ்ட் 50 டேஸ். இந்த 50 டேஸில் கரெக்டான வேயில் ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட அகாடமியில் ஒரு 80 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டு ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இனி வந்து ஒரு 40 டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த 40 டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது 80 டேஸ் ஸ்டடி பிளான் அது பண்ணது. ஆல்ரெடி நம்ம 16 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 16 டேஸ் கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் கீ ஆன்சர் வந்து ஸ்பாட்லேயே ரிசீவ் ஆகிடும். தென் ஷெட்யூல் வைஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரிசீவ் ஆகிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட் டைம்
எவ்வரி டெஸ்ட்டுக்குமே 1 டே தான் டூரேஷன் இருக்கும். 1 டே படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் டே டெஸ்ட், 1 டே படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் டே டெஸ்ட். இது ரிவிஷன், ஃபைனல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வெரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 16 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கீ ஆன்சர் வந்து ஸ்பாட்லேயே ரிசீவ் ஆயிரும். அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ டெஸ்ட் பேஜ் அண்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்ம 1 டே தான் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸோ உங்களோட லைஃப்பை ஒரு ஃபைனல் சான்ஸ் இதுதான். நவம்பர் 15 பேப்பரும், நவம்பர் 16 பேப்பர் 2 இதுதான். இதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி தாங்க. இதில் எந்த கஷ்டமுமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து 130 எடுத்தால் தான் பாஸ், 140 எடுத்தால் தான் பாஸ் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழில் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தென் உங்களோட மேஜர் இப்போ ஆர்ட்ஸாக இருக்கீங்க, ஆர்ட்ஸ்னால் சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 மார்க்கு. இப்போ சயின்ஸ் மேக்ஸாக இருக்குன்னா சயின்ஸ் மேக்ஸ்லேருந்து ஒரு 60 மார்க்கு. இப்போது தமிழில் ஒரு 25+. உங்களோட மேஜர், அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ்னால் சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 மார்க்கு ஒரு 45+. அதே மாதிரி சயின்ஸ் மேக்ஸாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு 45+. அப்போ தமிழில் எல்லாருமே 25+, உங்களோட மேஜரில் ஒரு 45+. அப்போ 25+, 45+ எவ்வளோ வருது உங்களுக்கு? இதுவே 70 மார்க் வந்துடுது. நான் சொல்கிறது தமிழ் அண்ட் உங்களோட மேஜர் தான். 70 மார்க் வந்துடுது. நீங்கள் படிக்க போகிறது 2 சப்ஜெக்ட் தான், தமிழ் அண்ட் உங்களோட மேஜர். ஆர்ட்ஸ்னா சோசியல் சயின்ஸ், ஸோ சயின்ஸ்னா சயின்ஸ் மேக்ஸ், இது 2 அவ்வளோதான். நீங்கள் படிக்க போகிறது 2 சயின்ஸ் மேக்ஸ்னால் 3 சப்ஜெக்ட் அவ்வளோதான். ஆர்ட்ஸுக்கு 2 சப்ஜெக்ட் தான். இந்த 2 சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே இருக்கிற இந்த 50 டேஸில் அந்த 2 சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ 25+, உங்களோட மேஜரில் ஒரு 45+. அப்போ இதுவே உங்களுக்கு 70 மார்க் வந்துடுது. அப்போது இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி வந்து நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இங்கிலீஷில் படிக்கவே இல்லைன்னா கூட இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ணி ஒரு 10 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி தான் சைக்காலஜி நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது. அஸ் ஏ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்டோட பிஹேவியர் அப்ரோச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 30 கொஸ்டின்ஸில் ஒரு 10+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போது இங்கிலீஷில் நீங்கள் படிக்கலை, சைக்காலஜியும் படிக்கலை, ஆனால் 20 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். இங்கிலீஷில் 10, சைக்காலஜியில் 10+. அப்போது ஆல்ரெடி நம்ம 25+, 45+45 நமக்கு 70 மார்க் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு 10, சைக்காலஜியில் ஒரு 10, இதுவே உங்களுக்கு 90 மார்க் வந்துடுது. அப்போ நீங்கள் படித்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 சப்ஜெக்ட் தான், தமிழ் அண்ட் உங்களோட மேஜர் மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நம்ம சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 90+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது. ஏன்னா ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம். ஸோ அதனால் நம்ம சொல்கிற மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 50 டேஸே உங்களுக்கு 50 இப்போ வர படிக்கவே இல்லை சார், என்னால் இந்த 50 டேஸில் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வந்து ட்ரூ. கரெக்டான வேலை நம்ம சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இன்னும் 50 டேஸ் தான் இருக்குது. உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய சான்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சடனாக பிடிபிஆர்டி நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தென் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நீங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்காக இதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷனும் இனி வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, டூரேஷன் இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை தயவு செய்து இனி நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ டூரேஷன் இருக்குது, ஏன்னா நாட்கள் வந்து கம்மியான நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இப்போ பிஜிடிஆர்பியும் அப்படி தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் அது வேறு விஷயம். ஆனால் டெட் எக்ஸாமுக்கு வந்து 100% வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2 இதுதான் எக்ஸாம் டேட். இதில் எந்த மாற்றமே இருக்காது. சொன்ன டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு பிடிபிஆர்டி நியமனத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2. ஸோ இதை நோக்கி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குமே தவிர வேறு எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்னா இந்த டெட் எக்ஸாம் தான். அதனால் கரெக்டான இருக்கிற டைமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தமிழ் அண்ட் உங்களோட மேஜருக்கு மட்டும், ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ்,
சயின்ஸ் மேக்ஸ்னா சயின்ஸ் மேக்ஸ். இந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் 100% எஃபர்ட் போட்டாலே இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம படிக்கவே இல்லைன்னா கூட நம்ம மேக்ஸிமம் மார்க் மினிமம் மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். அதனால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அதனால் 90+ மார்க் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கணும். அதுவுமே ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கிற டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். எல்லாருமே இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் எக்ஸாம் 2012 கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா, அதாவது 13 இயர்ஸில் எத்தனை டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் 6 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 ஆண்டுகளில் ஜஸ்ட் 6 டெட் எக்ஸாம் தான் மட்டுமே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இப்போ இயர்லி 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் இருக்குது. அப்போ 13 ஆண்டுகளில் 26 டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6 தான் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ, பேப்பர் 1ல் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் 2012 ஸோ லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாம் வரைக்கும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 68,756 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 68,756 68,756 பேர் வந்து இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பேப்பர் 1. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 66,660 பேர். ஸோ 66,660 பேர் தான் ஸோ இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் டெட் எக்ஸாமில் ஸோ 2012 ஸோ லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாம் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும். ஸோ பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கேண்டிடேட் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸோ பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஒரு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து இந்த பாஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால 1 மார்க் 2 மார்க்கில் லாஸ்ட் இயர்லாம் நிறையா டீச்சர்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கூட எழுத முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து 1 மார்க் 2 மார்க்லாம் மிஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எதெல்லாம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணணும், எதனால் 1 மார்க் 2 மார்க் வரல அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு 50 டேஸ் இருக்குது. இது 50 டேஸில் எவ்வளவோ படிக்கலாம். இப்போ வரை நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்தா அடுத்த செகண்டு ஒரு 50 டேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணாலே ஜஸ்ட் 82 மார்க் ஒரு 90+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் அண்ட் உங்களோட மேஜர் பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் சைக்காலஜி கூட நீங்கள் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கூட பண்ண வேண்டாம். ஒரு 25+, ஒரு 45+, இந்த ரெண்டில் ஒரு 70 மார்க் எடுத்தாலே இன்னும் ஒரு 12 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணாலே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வெரி ஈஸிங்க. கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எல்லாருமே இந்த 2025 டெட் அப்படிங்க வந்து கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். பேப்பர் 1 பேப்பர் 2 டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2. இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியில் சேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க. இந்த நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த வித சிச்சுவேஷன்லையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் டவுன் ஆக விடாமல் நீங்கள் வந்து அதை நோக்கி எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோட உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு என்னால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.